பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த மீடியா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஒரு தலைப்பை குறித்து உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தை குறித்து சில காரியத்தை என்னோடு கூட பேசணும் அப்படின்னா உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசித்து செய்திக்குள்ளாக போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிச்சு இப்படிப்பட்டதான காரியத்தில் இருக்கவங்களெல்லாம் எல்லா விதத்திலும் விடுதலை ஆக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்டதான சுவிசேஷத்தை நம்ம மேல விழுந்த கடமையாய் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட 1% கூட இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த நாட்களெல்லாம் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து ஆண்டோடைய வார்த்தை இந்தியாவுக்குள்ள சொல்லும்படியா குடும்பத்தை விட்டு சொத்தெல்லாம் விட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டு மலேரியா அந்த காலரா அந்த நோயிலெல்லாம் அநேக பரிசுத்தவான்களெல்லாம் ஆண்டவர் பற்றி சொல்ல வந்து இரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. அநேகரை கடந்த நாட்களெல்லாம் தெரியும், இரத்த சாட்சியாக அநேக பேர் மறிச்சிருக்காங்க. அந்த வசனத்தில் அதுதான் சொல்றாரு, எல்லா விதத்திலும் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டதான ஆண்டோட ஊழியத்தை செய்யும் போது மேன்மை பாராட்ட 1% கூட நம்மளுக்கு தகுதி இல்லை. அது மட்டும் இல்லை, அது நம்ம மேல் விழுந்த கடமை. எப்படி நம்ம ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்து குடும்பத்தை நடத்தும்படி ஒரு கடமை கொடுத்துருக்காரோ, அதே போல சுவிசேஷம் அறிவிப்பது நம்மளுக்கு கடமை. அது அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அப்படின்ற அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னாக்கா, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்திலே இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பலியை உன் கையிலே கேட்பேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு துன்மார்க்கனை பார்த்து நீ செய்யறது துன்மார்க்கமான செயல், இதை நீ செய்யக்கூடாது, இப்படி செஞ்சானா உன் ஆத்மா மரணிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துன்மார்க்கனை பார்த்து நீ எச்சரிச்சு சொல்லு. அப்படி சொல்லாம போனா அவன் அக்கிரமத்துல சாவான், அந்த அக்கிரமத்தினால உங்ககிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் பாவம் செய்யறாங்க, நம்மளுக்கு விரோதமா யாராவது எழும்புறாங்க, இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அநேக பேர் பாவத்துல கட்டப்பட்டிருக்காங்க, பாவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம போய் ஆண்டவர் பத்தி சொல்லணும். இப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியில செய்யணும். இதுதான் சுவிசேஷம். அப்படி சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஆண்டவரோட வருகையில இல்லை ஆண்டவருக்குள்ள அந்த ஆத்மா பிழைத்து இருக்கும். ஏன்னா ஆண்டவர் படிச்சதான ஆத்மா அவர் குற்றமற்றதாக வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அடுத்த வசனத்தில் நாம் வாசிப்போமானால், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்மாவே தப்பி வைப்பாய். அப்படி துன்மார்க்கமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் சொல்லி அன்போட அவங்க மேல ஆண்டவர் கொடுத்ததான தரிசனத்தோட நம்மளும் அன்பை வெளிப்படுத்தி நம்ம சொல்வோமானால் அவங்க எல்லா விதத்திலும் அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஆத்மா நரகத்துக்கு தப்பி வைக்கப்பட்டு ஆண்டவரோட பிள்ளையா மாறிடுவாங்க. ஆத்மா ஆண்டவருக்கு சொந்தமா மாறிடும். அப்படி அவங்க கேட்கல அப்படின்னாலும் அந்த ஆத்மா நரகத்துக்கு போனாலும் நீங்களும் நானும் சொல்லப்பட்ட நம்மளுடைய ஆத்மா தப்பு வைப்பாய். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்மாவை தப்பு வைப்பாய். அப்ப சுவிசேஷம் நம்ம அறிவிப்பது நம்ம மேல் இருந்த கடமை. அப்ப அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஆண்டவர் பேசுறாரு, ஆனா மக்கள் கேட்கல. ஆதாம் ஏவாள்கிட்ட கூட பேசினாரு. அவங்க போன வாரத்தில் நம்ம தியானிச்சோம், சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு இருந்தாங்க. அவங்க நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை சாப்பிட்டனாலதான் இவ்வளவு காரியங்கள் நடந்தது. அதே அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுட்டாங்கன்னா என்றைக்கும் ஆண்டவரோட பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்களுக்கு அங்க அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுனாலதான் இன்னைக்கு நம்மளை கொண்டு ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கும்படி அநேக பேரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும்படி இந்த சுவிசேஷன் பாரத்தை நம்மளுக்கு கொடுத்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறாருங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவரே ஏதாவது விதத்துல செஞ்சிடலாம், ஆனா அது சர்வாதிகாரம் ஆயிரும். ஹிட்லர் போன்ற ஆட்சியில நடந்த மாதிரி சர்வாதிகாரம் ஆயிரும். ஆண்டவர் தன்னைத்தானே எப்படி ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு வரவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும். மற்றபடி நான் சொல்றனாலேயோ நீங்க சொல்றனாலேயோ ரட்சிக்கப்பட மாட்டாங்க.
ஆண்டவர் வந்துட்டு நம்மளை கொண்டு பயன்படுத்துகிற விதத்தில் நம்ம பயன்படுவோமானால், அவர் சொல்கிற விதத்தில் நம்ம பயன்படுவோமானால், ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் கேட்டு அவர்கள் அதை கேட்டு அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்யும் போது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன அதிகாரம் கொடுத்துருக்காருன்னா, நம்மளுக்கும் பலவீனங்கள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை அறிவிச்சு மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஒருத்தர் வியாதினையோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது, கவலையோடு இருக்கும்போது, வியாதியோடு இருக்கும்போது நம்மளோட ஜெபத்தில் ஆண்டவர் சுகப்படுத்த முடியுன்றார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பூமியில வாழ்ந்த நாட்கள்ல மருத்துவர்களை எழுப்பினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், எல்லா காரியங்களையும் செய்தார். விசுவாசிக்கிற நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். எல்லாவற்றையும் நாம் அவருடைய பிள்ளையாய் மாறும்படியாதான். ரோமர்ல 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 வாசிக்கும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப ஆண்டவர் வந்த நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலும் நம்மளுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படிதான். அங்க பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா நம்ம இந்த சரீர மரணம் இல்லைங்க, எந்த விதத்திலும் நம்ம அப்படி எடுத்துடக்கூடாது. ஆத்மா மரணம், அவர் படித்ததான ஆத்மா எல்லாவற்றிலும் அவர்கிட்ட குற்றமற்றதாய், எல்லாவற்றிலும் பழுதற்றதாய், எல்லாவற்றிலும் அவர் விரும்புகிற வண்ணமா ஆண்டவர் சமூகத்தில் போகணும்னு தான் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எல்லா விதத்திலும் இங்கே சுகபோகமா இந்த பூமியிலேயே நம்மள எல்லா விதத்திலும் ஆசீர்வதிச்சு செல்வந்தவனா ஐஸ்வர்யமானா இங்கேயே நம்ம பழகி பெருகி எல்லாவற்றிலும் நடத்த போதுமானவர் தான். ஆனாலும் ஆண்டவர் அதை குறித்து மேன்மை பாராட்டுறது படிக்கி, அதை குறித்து தானே என்ன நமக்குள்ள வராத படிக்கி, நம்ம எல்லாம் நித்திய ஜீவனை அடையும்படி தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கார். மீண்டுமாய் கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம். God bless you. Praise Lord. Praise Lord.